அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஈரோடு மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வில்லேஜ் அசிஸ்டண்ட், அதாவது கிராம உதவியாளருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு முன்னாடியே வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்லாம் முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் இப்போது அதே வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு கீழே இருக்க 10 தாலுக்காவிலையும் நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி 6/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கிராம உதவியாளர்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் அப்டேட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இது அப்டேட் வந்து முன்னாடியே அப்ளை பண்ண சொல்லி வந்துருந்துச்சு இல்லையா? அந்த சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, இப்போ பண்ண வேண்டாம். இல்லை இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போ புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஈரோடு மாவட்டத்தில், அந்த ஈரோடு மாவட்டத்தில் அந்த டேட்டில் பண்ணாதவங்க மட்டும் இப்போ இந்த டேட்டுக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ ஈரோடு மாவட்டத்தில் 10 விதமான தாலுக்காவில் ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்ன தாலுக்கானா ஈரோடு, பெருந்துறை, மொடக்குறிச்சி, கொடுமுடி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி, அந்தியூர், தாளாவாடி, நம்பியூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 தாலுக்காவில் காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 10 தாலுகாவுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 141 காலி பணியிடங்கள் வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு தாலுகாவுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவான ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவான விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வயது வரம்பு, கல்வி தகுதிகள் என்னென்னங்கிறது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது ஈரோடு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு தாலுகா நோட்டிஃபிகேஷன். ஈரோடு தாலுக்காவில் 9 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் நான் மற்ற விவரங்களை சொல்லிவிட்டு அடுத்து மற்ற தாலுக்காவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது நான் கிளாஸாக சொல்கிறேன். இதில் பாருங்கள், ஈரோடு மாவட்டத்தில் 9 கிராம உதவியாளர் பணியிடங்களில் நேரடி நியமனம், அதாவது நிரந்தர வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பு, இவ்வலுவலக அறிவிக்கை எண் 1/2025 நாள் 7/7/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த அறிவிக்கை எண்ணு தான் இதுவும், இதுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1/2025 தான் இப்போ 2/2025 வந்திருக்கு. நீங்கள் அப்போவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராம உதவியாளருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த தாலுக்காவில் உள்ள எந்தெந்த கிராமங்களில் காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க லிஸ்ட் அவுட் மாதிரி. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதற்கு பிறகு மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் பெற்றிருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் உங்களை தேர்வு செய்வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நேர்காணல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இதர பிரிவினர், பொது பிரிவினருக்கு குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 32 ஆகவும் கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம், இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 39 ஆகவும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்டவணை வகுப்பினர் அருந்ததியினர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை, எந்த பிரிவினராக இருந்தாலும் ஆதரவற்ற விதவையில் வந்து குறைந்தபட்சம் 21 ஆகவும் அதிகபட்சம் 42 ஆகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னாக்க பொது பிரிவினருக்கு அதிகபட்சம் 50 ஆகவும் மற்ற பிரிவினருக்கு 55 ஆகவும் முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பிற்கு மேல் 10 ஆண்டு வரை வயது வரம்பு சலுகை பெற தகுதியுடையவர்கள். ஆனால் அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ள பதவியினை திறமையுடன் செய்து முடிப்பதற்கு அவருடைய குறைபாடு தடையாக இல்லாமல் இருக்கிறது என்றால் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்கணும்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கம், முன் வரலாறும் அவரை தகுதிப்படுத்துவதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம ஈரோடு தாலுக்காவுக்கு பார்க்குறோம். அதனால விண்ணப்பதாரர் ஈரோடு வட்டத்தை சேர்ந்தவராகவும் ஈரோடு வட்ட எல்லைக்குள் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும். நிரந்தர முகவரிக்கு ஆதாரமாக வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் மற்றும் இருப்பிடச் சான்று ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு உங்கள் தாலுக்காவுக்கு மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். உங்கள் தாலுக்காவில் மட்டும்தான் நீங்கள் அங்கே வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் தாலுக்காவிலேயே உங்கள் கிராமத்தில் காலி பணங்களுக்குன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தாலுக்காவில் இருக்கவங்க மற்ற தாலுக்காவுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான விவரங்கள். இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விவரங்கள் எல்லாமே இருக்கும். விண்ணப்பதாரர்கள் அறிவுரை விவரம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு 6/10/2025. இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் பார்த்தோம். ஈரோடு மாவட்டம், ஈரோடு தாலுக்காவுக்கு மட்டும் பார்த்தோம். இப்போ மற்ற தாலுக்காவுக்கு எவ்வளோ காலி பணியிடங்களுக்குன்னு பார்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன சம்பளம், வயது வரம்பு, கல்வி தகுதி, பிற தகுதிகள் எல்லாமே எல்லா தாலுக்காவுக்கும் பொருந்தும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ மற்ற தாலுக்காவுக்கு உள்ள வேக்கன்சி மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு நான் லாஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை காமிச்சு அதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஈரோடு தாலுக்காவுக்கு பார்த்துட்டா 9 காலி பணியிடங்கள். அடுத்துக்கு பெருந்துறை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பெருந்துறையில் உங்களுக்கு 39 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை நீங்கள் பெருந்துறைக்கு அப்ளை பண்ணுறவங்க அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மொடக்குறிச்சி அந்த தாலுக்காவில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னாக்க 15 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கொடுமுடியில் எவ்வளோ காலி பணியிடங்கள் பார்க்கலாம். கொடுமுடியில் 10 காலி பணியிடங்கள் கிராம உதவியாளருக்காக ஒதுக்கியிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம், அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 19 கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்து சத்தியமங்கலத்தில் 7 கிராம உதவியாளர் வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பவானிலையும் உங்களுக்கு 11 கிராம உதவியாளருக்கான வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து அந்தியூர் தாலுக்காவில் உங்களுக்கு 14 கிராம உதவியாளருக்கான வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த தாலுக்கா நம்ம பார்க்குறது தாளவாடியில் 1 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நம்பியூர் தாலுக்காவில் உங்களுக்கு 16 கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனையும் தனித்தனி தாலுக்காவை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கிராமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் கொடுத்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உருவாகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் உங்கள் தாலுக்காவுக்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க விண்ணப்பத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய வட்டம், எந்த தாலுக்காவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, அதாவது உங்களுடைய தாலுக்கா பேர், கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் அப்புறம் ஆங்கிலத்தில், 3 மாதங்களுக்கு எடுக்கப்பட்ட உங்களுடைய புகைப்படத்தை இங்கே ஒட்டிடணும், தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே எழுதி குறிச்சிடுங்க, அப்புறம் உங்களுடைய பாலினத்தை நீங்கள் குறிக்கணும், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, இப்போ நீங்கள் உங்களுடைய கடைசியாக உள்ள கல்வி தகுதியை கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதி சான்றுகள் இணைக்கப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதினீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆமன் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இதில் இனப்பிரிவு, இதில் உங்களுடைய கேட்டகரி என்னங்கிறத நீங்கள் டிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். சாதி உட்பிரிவு, அது உங்களுடைய இதில் உட்பிரிவு பேர் என்ன அப்படிங்கிறது கொடுங்க. மதம் என்னங்கிறது கொடுங்க. திருமண நிலை ஆமன்னா ஆமன் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. வசிக்கும் கிராமம், வட்டம், உங்களுடைய சொந்த கிராமம் மற்றும் உங்களுடைய தாலுக்கா பேரை இங்கே குறிப்பிடுங்க. அதுக்கான இருப்பிட சான்றும் நீங்கள் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய நிரந்தர முகவரி அப்புறம் தொடர்பு முகவரி என்ன அப்படிங்கிறதையும் கொடுங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் மொழியில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் 10வது வரைக்கும் கல்வி தகுதி கொடுத்துருக்கிறதுனால 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா மட்டும் இங்கே ஆமன் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. அவங்க கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் உங்களை கூப்பிடும்போது கண்டிப்பாக அது கேட்பாங்க.
அடுத்து முன்னுரிமை கோருகிறீர்களா, அது வந்து என்னென்னங்கிற ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர், இதர முன்னுரிமைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆமன் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஆமன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கான சான்றை நீங்கள் நேர்காணலுக்கு வரும்போது கண்டிப்பாக கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வாகன ஓட்டுநர் தகுதி, ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அதன் நகல் இணைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் இருக்குன்னா ஆமன் கொடுங்க. மிதிவண்டி இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற, ஓட்ட தெரியும்னா ஓட்ட தெரியும் கொடுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னு கொடுத்துருங்க. வேலைவாய்ப்பு அலுவலக பதிவெண் இருப்பின் அவ்விபரம், வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நம்பரை இங்கே கொடுங்க. அதனுடைய சான்றும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். தங்கள் மீது குற்ற வழக்கு ஏதும் பதியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு கொடுத்துருங்க. உறுதிமொழியை படிங்க. இதில் இணைப்புன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன சான்றெல்லாம் நீங்கள் இணைச்சு அனுப்பணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் 6/10/2025 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. திரும்ப சொல்கிறோம், ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண வேண்டாம். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் இந்த அப்டேட் பார்க்குறோம் எக்ஸ்டெண்ட் பண்ணி. மற்ற மாவட்டங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஈரோடு மாவட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.